அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு சரியான சர்க்யூட் நமக்கு கிடச்சிதுன்னா, இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் ஆகட்டும், அல்லது இந்த மாதிரி சர்க்யூட் ஆகட்டும், வாட்டர் டேங்க் அலாரம் சர்க்யூட்டு, இது மாதிரி எந்த சர்க்யூட் சரியான சர்க்யூட் நமக்கு கிடச்சிதுன்னா, அதை நம்ம இந்த மாதிரி டாட் போர்டு பிசிபிலேயே அசம்பிள் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட்டு டாட் போர்ட்லேயே அசம்பிள் பண்ணோம். அது மாதிரி இதுக்கு ஆர்எஃப் ரிசீவர் சர்க்யூட்டு, இதுவும் டாட் போர்ட்லேயே அசம்பிள் பண்ணோம். இது ஒரு எல்இடி சேசர் சர்க்யூட்டு, இதையும் இந்த மாதிரி டாட் போர்ட்லேயே அசம்பிள் பண்ணோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு சர்க்யூட் சரியான சர்க்யூட் ஒர்க்கிங் சர்க்யூட் கிடச்சிதுன்னா அதை டாட் போர்டில் அசம்பிள் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி டாட் போர்டில் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு சர்க்யூட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் போர்டில் அசம்பிள் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நமக்கு ஒரு சர்க்யூட்டு ரிப்பீட்டடாக திரும்ப தேவைப்படுது அப்படின்னா நமக்கு அதற்கான பிசிபி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அந்த பிசிபியை நாமளாக டிசைன் பண்ணி நமக்கான பிசிபியை நம்மளாக தயாரிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் தெரிஞ்சுதுன்னா நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு நமக்கு தேவையான பிசிபியை நம்மளே டிசைன் பண்ணி அதை வீட்டிலேயே நம்மளே தயாரிச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பிசிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது பிசிபி. இப்போ இதில் இந்த ட்ராக் எல்லாமே காப்பர் ட்ராக்கு. இதில் இந்த போர்டில் முழுக்க காப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக காப்பராக இருக்கும். இதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி சர்க்யூட்டை நாம் டிசைன் பண்ணி இது மேலே பிரிண்ட் பண்ணிட்டோம்னாக்கா இதுக்கு பேர் பிசிபி, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. இப்போ இது வழியே நமக்கு அந்த கரண்ட் பாஸ் ஆகும். மற்ற இடம்லாம் நமக்கு இருக்கிற காப்பரை நம்ம ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக அதை கரைச்சி எடுத்துருவோம். இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது பிசிபி. இப்போ இதுவும் பிசிபி தான். இது ஒரு கால்பிட் ஆசிலேட்டர். இப்போ இந்த பிசிபியில் இங்கே நம்ம பார்க்குற இந்த பிரிண்ட்டு இதை நம்ம சில்க் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சில்க் ஸ்க்ரீன் வேணும்னா நம்ம அந்த சாஃப்ட்வேர்லேயே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது ட்ராக்கு. இப்போ இது காப்பர் சைடு அல்லது சால்டர் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி பிசிபி நாம் பார்க்கும்போது இது ஒரு டூயல் பவர் பிசிபி. இதில் மேலே சில்க் ஸ்க்ரீனில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இது காம்பனண்ட் எல்லாமே இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த பக்கம் ட்ராக் இருக்கும். இது ட்ராக் சைடு. இப்போ இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது க்ரீன் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் நம்ம சால்டர் பண்ணோமோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதில் இந்த க்ரீன் மாஸ்க் இதில் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா இது லெட் மாஸ்க்கு இதில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லெட் மாஸ்க்கோ க்ரீன் மாஸ்க்கோ இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காலம் ஆக அது ஆக்சிடைஸ் ஆகி அந்த ட்ராக் டேமேஜ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ இதுவும் பிசிபி. இதில் இது எஸ்டிகே ஆம்ப்ளிஃபையருடைய பிசிபி. இது பவர் சப்ளையோடு அப்படி இருக்கும். இப்போ இதில் இங்கே இருக்கிற இந்த பிரிண்ட் எல்லாமே சில்க் ஸ்க்ரீன் சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிறது ட்ராக்கு. இதெல்லாம் ட்ராக். இப்போ நாம் பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சிம்பிள் சர்க்யூட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 0-12 டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய லீடை சால்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டயோடு ரெக்டிஃபிகேஷன், அடுத்து ஒரு கெப்பாசிட்டர் ஸ்மூத்திங்காக, அதுக்கப்புறம் ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7805 ரெகுலேட்டர் ஐசி அதனுடைய அவுட்புட் எடுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பிசிபி நாம் இப்போ டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் இந்த 4 டயோடையும் பென்சில்கிட்ட வரைஞ்சிருக்கேன். இது ரெண்டும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம சால்டர் பண்ணக்கூடிய அந்த பேடு. இது அவுட்புட் எடுக்கிறது. இப்போ இங்கே இந்த கெப்பாசிட்டர் இந்த கொஞ்சம் அகலமாக இருக்கிறது இது 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இது வெளியில் வரக்கூடிய அவுட்புட் கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட் ப்ளஸ் மைனஸு. இது ரெகுலேட்டர் ஐசி 3 கால் உள்ள ரெகுலேட்டர் ஐசி, இது அவுட்புட். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்போ இதில் நாம் அந்த ட்ராக் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த ட்ராக் இந்த டயோடுக்கு வந்துடணும். இப்போ இது ஃபார்வர்டாக இருக்குது. இப்போ இங்கே ஃபார்வர்டாக இருக்குல்ல, இப்போ இந்த இதில் நமக்கு நெகட்டிவ் இந்த பக்கம் வரணும். அதனால் இப்போ இதை என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டு இந்த இதில் ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ அதே மாதிரி இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த டயோடில் ஜாயின் பண்ணிவிட்டு இதவே அப்படியே கொண்டு இதில் ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மருடையது ஒரு டயோடு வழியாக ஃபார்வர்ட் ஆகிடுது, இன்னொரு டயோடு வேலை ரிவர்ஸ் ஆகிடுது. இப்போ இங்கே நெகட்டிவ் வரும். இப்போ அதே மாதிரி இதில் இங்கே நெகட்டிவ் வரும், இதில் பாசிட்டிவ் வரும். இப்போ இங்கே 4 டயோடு நம்ம சால்டர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் இது ப்ளஸ் லீடு, இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் இது மைனஸ் லீடு. இந்த மைனஸ் லீடை எடுத்துகிட்டு
இந்த கெப்பாசிட்டரில் கொடுத்துட்டோம்னா ஸ்மூத் ஆயிரும். இந்த ப்ளஸ் லீடை இந்த கெப்பாசிட்டரில் கொடுத்துடலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் கொடுத்து இந்த ரெகுலேட்டர் ஐசியில் இது முதல் பின்னு, இது ரெண்டாவது பின்னு, இது மூணாவது பின்னு. இந்த முதல் பின்னில் இந்த அன்ரெகுலேட்டட் டிசி கொடுத்துருவோம். இப்போ இந்த நெகட்டிவை இந்த ரெண்டாவது பின்னில் கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துட்டோம்னா இது அவுட்புட்டுக்கும் இதே நெகட்டிவ் வந்துடும். இப்போ இந்த நெகட்டிவ் இந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் நெகட்டிவ்க்கு இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். இந்த ப்ளஸ்ஸை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போயிட்டோம்னா இது வந்து ப்ளஸ் மைனஸ் டிசி அவுட்புட்டு, இது வந்து நம்ம ஏசி இன்புட்டு. இப்போ இங்கே 4 டயோடு, இங்கே ஒரு 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், இங்கே 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், இங்கே 3 லீடு உள்ள ரெகுலேட்டர் ஐசி. இப்போ இந்த மாதிரி இந்த ட்ராக் நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா இதவே நம்ம காப்பர் போர்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம வந்து ஒரு பிசிபியாக பயன்படுத்த முடியும். இப்போ இதுக்கு இந்த பவுண்ட்ரி லைன் வேணும், அதை இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மவுண்டிங் ஸ்க்ரூ ஹோல் வேணும்னா அதை வந்து 2 மவுண்டிங் ஹோல் போட்டுக்கலாம். இங்கே மேலே நம்மளுடைய பேர் எதாவது வேணும்னா அதுவும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேரில் அவைலபிளாக இருக்கும். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை முதல்ல ஒரு பேப்பரில் நம்ம நீட்டாக உட்காந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முதல்ல வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ண முடியும். இப்போ இதில் பிசிபின்னு எடுத்தோம்னா, இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட இந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பக்கத்தில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டாட் பிசிபி, பிளெயின் பிசிபி ஒன்று வச்சுக்கணும். நாம் பிசிபி டிசைன் பண்ணும்போது இப்போ இந்த 2 டாட்டு இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வயர் சால்டர் பண்ணக்கூடிய இடம். இதை வந்து பேடுன்னு சொல்லுவோம். இங்கே நாம் ஒரு டயோடை வந்து இதில் இன்சர்ட் பண்ணும் பொழுது பிசிபியை பொறுத்தளவில் இந்த டயோடு உள்ளே போகிறதுக்கு இங்கேயும் ஒரு ஹோல் வேணும். அதை சுற்றி நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு சால்டரிங் பேடு வேணும். அப்போ நம்ம ஒரு டயோடை எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னா அதுக்கு நமக்கு இந்த மாதிரி 2 வரும். இதை வந்து நம்ம ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு இந்த ஃபுட் பிரிண்ட் இது எல்லாமே அந்த சாஃப்ட்வேரில் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நம்ம இங்கே வைக்கும் பொழுது இந்த ஃபுட் பிரிண்ட்டு, இந்த ஹோலும் அதை சுற்றி உள்ள சால்டரிங் பேடும், இந்த 2 தான் நமக்கு வரும். வேறு இதுக்கு மேலே இந்த படம் ஒன்று வரும். இந்த படம் வேணுமே எடுத்துக்கலாம், அது ஸ்கில் ஸ்க்ரீன் போகிறது, வேணாம்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயோடுன்னு வரும்பொழுது நமக்கு 2 ஹோலும் அதை சுற்றி சால்டரிங் பேடும் வரணும். இப்போ நம்ம சால்டரிங் இதை 2 இந்த காம்பவுண்ட் நம்ம எடுத்து இங்கே வைக்கும்போது அதனுடைய ஃபுட் பிரிண்ட்டு இந்த 2 தான் நமக்கு வரும். இப்போ அந்த ஃபுட் பிரிண்ட்டு நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ நாம் வந்து இந்த 4007 டயோடு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாட் போர்டு பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த டாட் போர்டில் உள்ள ஒவ்வொரு ஹோலும் நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம அங்கே ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இதில் டயோட இதுலேயும் இன்சர்ட் பண்ணிக்க. நடுவில் 2 டாட் வந்து எம்டிஆர் டம்மியாக இருக்குது. அப்போ இந்த 1லையும் 4லையும் இதை மவுண்ட் பண்ணோம்னா இந்த டயோடு வந்து கரெக்டாக மவுண்ட் ஆகும். அப்போ ஒரு டயோடை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது கீழே உள்ள இந்த ஸ்க்ரீன், இந்த டாட் பிசிபியோட இந்த ஹோல் அதில் நமக்கு விசிபிளாக இருக்கும். அப்போ நமக்கு நடுக்குள்ளே 2 டாட் விட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட் பிரிண்ட்டை எடுத்து வச்சோம்னா நமக்கு இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து 1000 மைக்ரோஃபாரட். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து நாம் அந்த சாஃப்ட்வேரில் எடுத்து வச்சோம்னா இதுக்கும் ஃபுட் பிரிண்ட் வந்து 2 தான் வரும். இப்போ இதை நாம் இதில் வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், இதுலேயும் வச்சோம்னா இது கரெக்டாக உட்காரும். அப்போது நடுக்குள்ளே ஒரே ஒரு டாட் மட்டும் விட்டு போயிருந்தால் போதும், இந்த ஒரு டாட் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். நமக்கு இதுவும் வேணும். அப்போ 1000 மைக்ரோஃபாரட் கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகும். அப்போ இந்த காம்பனண்ட் நம்ம எடுத்து வைக்கும்போது சாஃப்ட்வேரில் வேரியஸ் காம்பனண்ட் இருக்கும். 220 இருக்கும், 1000 இருக்கும், 470 இருக்கும், 2200 இருக்கும். எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறுபட்டுக்கிட்டே வரும். அப்போ நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கு இந்த டாட் பிசிபியை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த காம்பனண்ட் எடுத்து இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நம்ம ஒரு காம்பனண்ட்டை சாஃப்ட்வேரில் செலக்ட் பண்ணோடனே கீழே வந்து அதுக்கு அதனுடைய ஃபுட் பிரிண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் நம்ம வந்து இந்த டாட் பிசிபியினுடைய போர்டு எடுத்து வச்சுருந்தோம்னா அதில் கரெக்டாக அந்த ஒரு ஹோல் நடுவில் விடுபட்டு போயிருக்கும். அதை பார்த்து கண்டுபிடிச்சி இதை கொண்டாந்து எடுத்து வச்சோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இது வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசி. இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு ஃபுட் பிரிண்ட் வந்து 3 இருக்கணும். இப்போ இதை 3 இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அட்ஜசன்ட்டு பக்கத்து போர்டில் வரும். அப்போது ஒரு ரெகுலேட்டர் ஐசி நம்ம மவுண்ட் பண்ணணும்னா பக்கத்தில் 3 டாட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதே மாதிரி இது வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை இந்த டாட் பிசியில் வச்சு பார்த்தோம்னா
அடுத்தடுத்த அட்ஜசன்ட் பக்கத்தில் கரெக்டாக அது உட்காரும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டியுடைய ஃபுட் பிரிண்ட் நம்ம எடுத்து வைக்கும்பொழுது டாட் பிசிபியில் அடுத்தடுத்த இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைக்கணும். டிரான்சிஸ்டர், இப்போ இந்த டிரான்சிஸ்டரை நமக்கு பிசிபியில் டிசைன் பண்ணும்போது இதில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த இது தெரியும். இதில் இந்த 3 கால் இருக்கும்போது அதை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். எந்தெந்த கால் நமக்கு சரியாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது டிரான்சிஸ்டருக்கு. அது மாதிரி இது ப்ரீசெட்டு, இந்த மாதிரி வேரியபிள் ரெசிஸ்டர். இப்போ இந்த போர்டில் இதை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த சென்ட்ரு பின்னு இதுலேயும் அதற்கு ஒரு லைன் விட்டுட்டு அடுத்ததில் இந்த ரெண்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக இங்கே வர்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த பாயிண்ட்டு இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் விட்டு மேலே, ஸோ இந்த மாதிரி 3 ஃபுட் பிரிண்ட் வர்ற மாதிரி நாம் அதில் எடுத்து நம்ம மவுண்ட் பண்ணோம்னா இது வந்து கரெக்டாக நமக்கு சிட் ஆகும். அப்போ இந்த ஃபுட் பிரிண்ட்டுக்கு எந்தெந்த காம்பனண்ட்டுக்கு எந்த ஃபுட் பிரிண்ட்டு அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு டாட் பிசிபியை பக்கத்தில் கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போயிடும், நம்ம காம்பனண்ட்டை மடிச்சு அதில் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து கம்ப்யூட்டரில் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இந்த பிசிபியை எப்படி டிசைன் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ரியாலிட்டியாக ஒரு காப்பர் போர்டில் அதை பிரிண்ட் பண்ணி எப்படி அதை கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ நாம் வந்து நம்மளுடைய சிஸ்டத்துக்கு போவோம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரி ஐகான் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இப்போ இதெல்லாம் டூல்ஸு, மேலே உள்ளதெல்லாம் மெனு. இதில் ரைட் சைடில் உள்ளது நம்ம காம்பனண்ட் என்ன காம்பனண்ட் வேணுமோ அதுக்குள்ளே ஃபுட் பிரிண்ட் இங்கேருந்து தான் எடுக்கணும். இதில் முதல்ல உள்ளதை அந்த ப்ளஸ்ஸை பண்ணிங்கன்னா அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும், திருப்பி பண்ணிங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகும். அதில் ஆம்ப்ளிஃபயர்னு இருக்கும். இப்போ அந்த ஆம்ப்ளிஃபயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே அந்த ஆம்ப்ளிஃபயர் எல்லாமே வரும். அதில் இந்த டிடிஏ டிடிஏ 2050 ஆம்ப்ளிஃபயர் அதனுடைய போர்டு வரும். இது வந்து சிங்கிள் ஐசிக்குள்ளது. இப்போ இது வேணும்னா அதை அப்படியே மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதை கேன்சல் கொடுத்துட்டு இந்த பிசிபி அப்படியே நாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை நான் டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இந்த ட்ராப் டவுன் மெனு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வேறு பாஷையில் அவங்களுடைய அந்நிய பாஷையில் இருக்கும். இப்போ இதில் நமக்கு அந்த 3வது இது அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த 3வது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி எஸ்எம்டி சிம்பிள்ஸ் அதில் த்ரோ ஹோல் அதுவும் யூசர் இந்த 2 தான் நமக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். இப்போ இதில் மற்றதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 50 ml 50 மில் அப்படிங்கிற இந்த அளவீடில் இருக்கும். இப்போ இந்த 50 மில்லுங்கிற அளவீடு நமக்கு வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது. அதனால் அதை எம்எம்மில் மாற்றிக்கிறாக்காக ஆப்ஷனில் போய் ஜென்ரல் செட்டிங்கில் போய் இந்த பேஸ் யூனிட்டில் போய் அதை எடுத்திங்கன்னா அதில் எம்எம் இருக்கும். அதை எம்எம் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னாக்கா நமக்கு இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே எம்எம்மில் வந்துடும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து எல்லா விதமான டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து அந்த போர்டினுடைய சைஸு 0லேருந்து நமக்கு இங்கே விசிபிளாக 90 வரைக்கும் இருக்கும். ஆனால் 160 mm வரைக்கும், அதாவது 16 சென்டிமீட்டர் வரைக்கும் விட்த்தும், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் 100 mm வரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பிசிபி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த எம்எம் இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் 2.54 mm 100 மில் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் உள்ள இந்த ஒவ்வொரு டாட்டும் நாம் டாட் பிசிபியில் உள்ள ஒவ்வொரு ஹோலை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு ஹோலை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ நமக்கு இதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நாம் டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த 2.54 mm அதை வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது.
இப்போ இங்கே ரைட் சைடில் உள்ள அந்த மெனுவில் நம்ம அந்த யூசர் அதை வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா கீழே வரும். அதில் டயோடு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டயோடு வரும். இப்போ இந்த டயோடில் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே இந்த டயோடு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட் போர்டில் பக்கத்தில் உள்ள 2 ஹோலில் ஒரு டயோடை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுவும் அப்படி தான் இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்திங்கன்னா 3 ஹோலில் நடுவில் ஒரு ஹோல் விடுதலாக இருக்கும். 3 ஹோல் 3வது ஹோலில் நம்ம வந்து டயோடு பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்தது எடுத்திங்கன்னா இப்போ இதுதான் நமக்கு கரெக்டாக வரும். நடுவில் 2 ஹோல் விடுபட்டு போயிருக்கும். இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் 1லையும் 4லையும் நம்ம வந்து டயோடாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த ஃபுட் பிரிண்ட் தான் நமக்கு வேணும். இப்போ இதை கிளிக் பண்ணி மவுஸில் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போது இங்கே மேலே வந்து 2 டாட் வரும். இந்த 2 டாட்டும் நம்ம இந்த டயோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் IN 4007 அல்லது D1 D2 இந்த மாதிரி எது வேணாலும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. இது வந்து சில்க் ஸ்க்ரீனுக்காக யூஸ் ஆகும். அதனால் கேன்சல் கொடுத்துட்றோம். இப்போ நமக்கு இந்த டயோடு வந்தாச்சு. இப்போ டயோனுடைய ஃபுட் பிரிண்ட்டில் இந்த 2 தான் நமக்கு வேணும். இப்போ இது வந்து நமக்கு சால்டரிங் ஏரியா, சென்டரில் உள்ளது அந்த ஹோல். இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் அந்த பேடனுடைய அளவு அதெல்லாம் இருக்கும். இதில் 1.6 இருக்கும். அதை வந்து நம்ம 2ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் பெருசாகிக்கிறோம். அது மாதிரி 0.6ஐ 0.7 ஆக்கிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஆக்கிட்டோம்னா நமக்கு வந்து சால்டர் பண்ணுறதுக்கு வீட்டில் செய்யக்கூடிய பிசிபிக்கு இது ரொம்ப வந்து ஏதுவாக இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு மேலே அந்த ரொட்டேஷன் அதை பண்ணோம்னா அது ரொட்டேட் ஆகும். அப்போ நமக்கு கேத்தோடு வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த டயோடை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இந்த பேடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட்டில் போய் பார்த்தோம்னாக்கா இதில் ஒரு ஐசி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 8 பின் ஐசி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் அதனுடைய அந்த லெக்கு இப்போ DIL அப்படிங்கிறது டியூவல் இன் பின். இது வந்து 4 பின் உள்ளது ஆப்டோ கப்ளரு. இதிலே இந்த 8 பின் இது வந்து நம்ம 555-741 அந்த ஐசிக்கெலாம் இதை எடுப்போம். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம்னா இதில் வந்து கேன்சல் கொடுத்துரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு பின்னு லெஃப்ட்டில் வர்ற மாதிரி அந்த கட்டு தான் ஃபஸ்ட்டு பின்னு லெஃப்ட்டில் வர மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இதில் இந்த ஒவ்வொரு பேடும் ரவுண்டு டைப்பில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஹோல் போட்டு சால்டர் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த பேடை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் டூலில் போய் இந்த பேடு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரெக்டாங்கிள் வெர்டிக்கல் அப்படி வரும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது நமக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு. இப்போ இதிலையே இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேடில் ரவுண்டு டைப் வேணும் அப்படின்னா அதுலேயே இருக்கும். அந்த பேடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் கீழே வந்து ரவுண்டு டைப்பில் அப்படின்னு வரும். ரவுண்டட் வெர்டிக்கல் எப்படின்னா நமக்கு நல்ல ரவுண்ட் டைப்பாக இது மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம இந்த பேடை எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பேடும் நம்ம அந்த ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய டிசைனுக்கு இந்த ஒரு டயோடு, இப்போ இதே டயோடு தான் நமக்கு அடுத்தடுத்து வேணும். அதனால் இதவே காப்பி பண்ணி அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணாமல் இந்த வரும், காப்பி பண்ணிவிட்டு தென் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பேஸ்ட் பண்ணி இதை நிறுத்தினோம்னா நமக்கு அந்த அடுத்தடுத்த ஹோலில் கரெக்டாக அது ப்ளேஸ் ஆகும். நம்ம இடையில ஒரு ஹோல் விட்டுட்டு இந்த மாதிரி 4 டயோடை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 4 டயோடு ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 2 வயர் சால்டர் பண்ணுறதுக்கு அந்த சால்டரிங் பேடு வேணும். அதற்கு நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட் அந்த இதில் போய் இதில் ஜாக்குன்னு இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம். இதை எடுத்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1/1 இருக்கிறது இந்த மாதிரி வரும். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடியதை சால்டர் பண்ணக்கூடிய அந்த பேடு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உள்ள அந்த அளவுகளை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் மேலே கூட்டிக்கலாம். இந்த நடுவில் உள்ள ஹோல் வந்து நமக்கு பெருசாக தேவையில்லை. நம்ம வயரை உள்ளே கொடுத்து சால்டர் பண்ணுற போகிறதில்ல, மேலேயே தான் சால்டர் பண்ணணும். அதனால் இந்த ஹோலை வந்து சின்னதாக்கிக்கிட்டு மேலே உள்ள விட்டை மட்டும் சால்டரிங் பேடை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பெருசு பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து நாம் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய வயரை சால்டர் பண்ணுறதுக்காக உள்ள சால்டரிங் பேடு. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே அடுத்த ஒரு இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது பக்கத்தில் அங்கே அடுத்ததில் வச்சுக்கிறோம். இப்போ 2 பேடு வச்சுட்டோம். இப்போ 4 டயோடு வந்தாச்சு. இப்போ அதற்கப்புறம் நமக்கு இங்கே இதில் கெப்பாசிட்டர் வேணும். இப்போ இந்த ரைட் சைடில் போய் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கெப்பாசிட்டர்ஸ்னு இருக்கும்.
இப்போ அந்த கெப்பாசிட்டரில் 2 இருக்கும், கெப்பாசிட்டர் 2 இருக்கும். கெப்பாசிட்டரே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை இப்போ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர் சிம்பிள் வரும். இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்காது, பொலாரிட்டி இருக்காது. நமக்கு பொலாரிட்டி வேணும்னா இதிலேயே அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து பொலாரிட்டி இருக்கும். இப்போ இது ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி இருக்கும். இப்போ இந்த இதில் நம்ம அடுத்து பார்த்தோம்னா நம்ம அந்த டாட் போர்டு பிசிபிக்கு அடுத்தடுத்த ஹோலில் வர்ற மாதிரியான இது வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து நமக்கு 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரில் நமக்கு நடுவில் ஒரு ஹோல் விடுபட்டதாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது நல்லது. இப்போ இந்த இருக்குது, இதில் வந்து 2 ஹோலில் கெப்பாசிட்டர் மவுண்ட் ஆகும், சென்டரில் ஒன்று இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி முதல்ல நம்ம பார்த்த மாதிரி இதையும் எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்தோம்னா இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் நாம் இந்த பிசிபியில் இந்த பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் வந்து மேலே போகணும், அதனால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ப்ளஸ்ஸை மேலே வச்சுக்கிறோம். அது மாதிரி அடுத்த கெப்பாசிட்டருக்கு ப்ளஸ் மேலே ரொட்டேட் பண்ணி அங்கே போய் கொண்டு வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 கெப்பாசிட்டரையும் சரியானபடி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேலை வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நகட்டி அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அவுட்டர் வந்து இந்த டயோடில் இடிக்காத அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி அந்த கெப்பாசிட்டரையும் இந்த ஹோலுக்கு நேராக வர்ற மாதிரி அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே நிறைய இடம் இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே கொண்டு போய்கிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் மேலே நகட்டிக்கிறோம். இப்போ 2 கெப்பாசிட்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நமக்கு வந்து ரெகுலேட்டர் ஐசி வேணும், 7805 ஐசி வேணும். இப்போ இதுக்கு இந்த ஸ்கேலை மாற்றிட்டு இங்கே போய் பார்க்குறோம். இந்த கெப்பாசிட்டரை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் அதை எடுத்தோம்னா இதில் நிறையா வரும். இதில் TO 220 VR+1 அதுதான் நமக்கு வேணும். இப்போ இதுதான் நமக்குள்ள ஃபுட் பிரிண்ட்டு. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறோம். இப்போ இதில் கேன்சல் கொடுத்துட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ ரொட்டேட் பண்ணும்பொழுது அந்த வந்து கீழே இருக்கிற மாதிரி அந்த ப்ளஸ்ஸுக்கு வர மாதிரி இதை வச்சுக்கிறோம். இப்போ இதை ப்ளேஸ் பண்ண பிறகு நமக்கு அவுட்புட் எடுக்கிறதுக்கு 2 பேட் வேணும். அதற்கு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச இந்த பேடை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு பேடு வேணும், அதையும் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு 2 பேடும் பக்கத்தில் இருக்குது. இது ப்ளஸ்ஸு, அதனால் இதை கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறோம். இது அவுட்புட் ப்ளஸ்ஸு, கீழே உள்ளது அவுட்புட் மைனஸு. இப்போ நாம் எல்லா காம்பனண்ட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போது நாம் இதில் ட்ராக்கு கொண்டு வரணும். ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ட்ராக்னால் ஜாயின் பண்ணணும். இப்போ அதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள டூல்ஸில் அந்த ட்ராக்குக்கு போகணும். அந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணோன்னே ட்ராக்கினுடைய விட்த்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இது 0.1 இருக்குது. நமக்கு வந்து 1 வேணும். 1.5 கூட நீங்கள் வைக்கலாம், நல்லாயிருக்கும், நல்லா கனமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து இதுக்கு டெமோவுக்கு ஒரு 1.00 வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்ச பிறகு இப்போ இதில் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல ட்ராக் எடுக்கணுமோ அதில் வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த ட்ராக் எடுக்கிறோம். இப்போ கிளிக் பண்ண உடனே நமக்கு பச்சை கலரில் ட்ராக் வந்துடும். இப்போ அதை பெண்டு பண்ணணும்னா ஒன்று 45 டிகிரி, 0 டிகிரி அல்லது 90 டிகிரி, இந்த 3ல் தான் இது பெண்ட் ஆகும். நமக்கு இன்பிட்வீன் அந்த பெண்டு வரணும் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம டெலீட் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்கேலில் 2.5 mm 2.54 mm 0 ஆக்கிறோம். ரொம்ப மினிமம் மேலே உள்ள அளவு கொண்டு போயிடும். இப்போ ட்ராக் எடுத்துகிட்டு இப்போ இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவில் வேணாலும் நீங்கள் அதை பெண்டு பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து மவுஸில் கிளிக் பண்ணோம்னா அது பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெண்டு பண்ணி இது எல்லாமே சாஃப்ட்வேரே உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்படியே கொண்டு வந்து இந்த அடுத்த டயோனுடைய கேத்தோடுக்கு அது போகணும். முதல் டயோடில் ஆனோட்லேயும் 2வது கேத்தோட்லேயும் இப்படி பண்ணிடும். இப்போ அடுத்து இதை 2ஐயும் ஜாயின் பண்ணி இதே மாதிரி பெண்ட் பண்ணி அந்த ட்ராக்கை கீழே கொண்டு வந்து கீழே உள்ள டயோடுடைய கேத்தோடில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணால் இது போயிடும், இந்த ட்ராக் வந்து போயிடும். இப்போ நமக்கு இந்த டயோடு 2 கேத்தோடு, இந்த 2 டயோடு கேத்தோடும் பாசிட்டிவ், அது மாதிரி இங்கே 2 டயோடுடைய ஆனோடும் நெகட்டிவ். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 2ஐயும் ஜாயின் பண்ணி இந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் கொண்டு வரணும். இந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் பாசிட்டிவ். இப்போ ட்ராக்
பண்ணிக்கிறோம். இப்போ அதிலேருந்து அந்த டயோடுலேருந்து அடுத்த டயோடுக்கு ட்ராக் போட்டு அதை அப்படியே இந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ்க்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ அதே மாதிரி இந்த 2 டயோனுடைய ஆனோடு ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்படியே பெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய நெகட்டிவ்க்கு ஜாயின் பண்ணணும். இந்த நெகட்டிவில் ஜாயின் பண்ணணும். ஆனால் அதே சமயம் நமக்கு அவுட்புட் நெகட்டிவ் போகணும், அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய் அதே மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பெண்டு மாதிரியே அதே மாதிரி பண்ணி அந்த அவுட்புட் பேடில் போய் கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டு அப்படிங்கிற அந்த ரெகுலேட்டரோட சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போது இந்த கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டருடைய இந்த நெகட்டிவ் அதை வந்து இந்த நெகட்டிவ் லைனில் ஜாயின் பண்ணணும். இது நேரடியாக இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து இந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் சின்னது 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் மேலே இருக்குல்ல, அதை வந்து பண்ணணும். இப்போ இதிலேருந்து இந்த பாசிட்டிவ் 1000 மைக்ரோவாட் பாசிட்டிவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரெகுலேட்டரைஸருடைய இன்புட் பின் ஃபஸ்ட்டு பின்னில் ஜாயின் பண்ணிடுறோம். இது அன்ரெகுலேட்டட் டிசி ஃபஸ்ட்டு பின்னுக்கு வந்துடும். இப்போ 3வது பின் அவுட்டு. இப்போ இந்த அவுட் வந்து இந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் போகணும், இந்த நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ் வரணும். ஸோ இப்போ இந்த நெகட்டிவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த ரெகுலேட்டரைஸருடைய சென்டரில் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த கெப்பாசிட்டர் ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ்லேருந்து கொண்டு வந்து ரெகுலேட்டரைஸருடைய அவுட்புட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அதவே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த அவுட்புட் பின்னில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த அவுட்புட் பேடில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நாம் வந்து ட்ராக் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த பிசிபியினுடைய அவுட்டர் லைன் அது பண்ணணும். அதுக்கும் ட்ராக்கவே இப்போ இதில் இந்த பிசிபி நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஜோன் மாதிரி வேணும், இந்த காப்பர் லைன் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு இடங்களில் கனமாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு இந்த ஜோனை கிளிக் பண்ணி இந்த விட்த்தை வந்து ரொம்ப மினிமம் பண்ணிடணும். 0.1 வச்சுக்கணும். இப்போ அதில் 1 இருக்குது, அதை அப்படியே குறைச்சி 0.1 வச்சுட்டு அப்போ எடுத்துகிட்டு வந்து நாம் இந்த ஜோன் போட்டுக்க முடியும். இப்போ எந்த இடத்துல இதிலேருந்து இது வரைக்கும் அந்த ஜோன் வேணும்னா அங்கேருந்து அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வரும். இப்போ இங்கே இந்த இடம் வரைக்கும் அந்த ஜோன் வேணும் அப்படின்னா இப்போ அதில் அங்கேருந்து கொண்டு வந்து இதில் எந்த இடத்துக்கு அந்த ஜோன் வேணுமோ அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி திருப்பி அந்த ட்ராக் லைன்லேயே அப்படி மேலே போய் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு போய் அதை முடித்து என்டர் கொடுத்தோம்னா மவுஸில் வந்து ஓகே கொடுத்தோம்னா ட்ராக் நமக்கு ஃபுல்லாக போயிடும். இதுக்கு பேர் ஜோன்னு சொல்கிறது. எங்கெங்கே நமக்கு அந்த ஜோன் வேணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறக்காக நாம் இதை கிளிக் பண்ணி அந்த இடத்த மட்டும் டெலீட் கொடுத்துக்கிறோம். இப்போ அது மட்டும் டெலீட் ஆகிரும். இப்போ நம்ம பிசிபி ட்ராக் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அவுட்டர் லைன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ட்ராக் எடுத்துக்கிட்டு அளவு வந்து 0.1 இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு அந்த பிசிபி அகலம் வேணுமோ அந்த அவுட்டர் லைன் இப்போ இதை மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து ரைட் சைடில் போய் எவ்வளோ தூரம் வேணுமோ அங்கே வச்சு அதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போய் திருப்பி ஆரம்ப இடத்துல கொண்டு போய் அதை ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்படி வச்சு நேராக இங்கே கொண்டு போய் ஆரம்ப இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த அவுட்டர் லைன் கிடச்சிரும். இப்போ இதுதான் நமக்குள்ள பிசிபி. இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு மவுண்டிங் ஹோலு ஒரு மார்க்கர் அந்த மாதிரி அடையாளம் வேணும்னா இப்போ இந்த லெஃப்ட் டூலில் சர்க்கிளை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சர்க்கிள் வேணும்னா அந்த இடத்துல சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இதவே நம்ம அப்படியே காப்பி பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணோம்னா அதே அளவு சைஸ் அங்கே வந்துடும். ஸோ அங்கேயும் நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இதில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம பேர் அந்த மாதிரி எது வேணும்னாலும் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன வேணுமோ அதில் வந்து டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஷோல்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஷோல்டர்னு போட்டு இங்கே ஓகே கொடுக்குறோம். இப்போ அது வரும். இதை எங்கே வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்தோம்னா அது ப்ளேஸ் ஆயிரும். இப்போ இது நமக்கு கம்ப்ளீட்டாக பிசிபி டிசைன் முடிஞ்சாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக மொத்தமாக எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணி இது மாதிரி வச்சு பண்ணால் செலக்ட் ஆயிரும். இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போய் அங்கே ஓரத்தில் வச்சோம்னா
நமக்கு இந்த பிசிபியினுடைய சைஸ் தெரியும். இங்கே 0லேருந்து இது 36 இருக்குது. அது மாதிரி மேலேருந்து பார்க்கும்போது 10, 20, 25 இருக்குது. இப்போ இந்த சைஸை இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 160 இருக்கிறத அதை அழிச்சிட்டு அதில் நாம் வந்து 36 அப்படின்னு என்டர் பண்ணோம்னா, இப்போ 160 அதை அப்படியே செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு 36 கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். அது மாதிரி கீழே விட்டு அதை வந்து நமக்கு 25 இருக்குது, 25ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அது வந்துடும். இப்போ இதில் நமக்கு அந்த இது கொஞ்சம் விலை இருக்குது. இதை செலக்ட் பண்ணி அந்த பிசிபியை அப்படியே கொஞ்சம் மேலே நகட்டி வச்சுட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய கேப்பையும் சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய கேப் சரி இருக்குது. இங்கே உள்ள 25 கொஞ்சமாக குறைச்சோம்னா இது அப்படியே குறைஞ்சி அந்த லைனுக்கு வந்துடும். இப்போ நமக்கு அவுட்டர் லைன் எல்லாமே சரி பண்ணிட்டோம். இப்போ இதை நமக்கு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மேலே மெனுவில் போய் அந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபைலில் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த பிரிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் இந்த ரெட் கலரில் உள்ளது எல்லாமே சில்க் ஸ்க்ரீன் சொல்கிறது அந்த S1ல் டிக் ஆகிருக்கும். இது அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெட் கலர் எல்லாம் போயிடும். இப்போ நாம் இந்த சீட்டில் எத்தனை வேணும், எத்தனை பிசிபி வேணுங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பிசிபிக்கும் இன்னொரு பிசிபிக்கும் உள்ள இடைவெளி இதில் இருக்கும். இதில் வந்து நம்ம 2.0 mm அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 mm நமக்கு கேப் இருக்கும். அப்புறம் இங்கே எக்ஸில் ஹரிஜாண்டலாக எத்தனை காப்பி வேணும், 5, வெர்டிக்கலாக ஒரு 5 அப்படின்னு பண்ணி ஓகே கொடுத்தோம்னா நமக்கு இந்த எல்லா பிசிபியும் அதில் வந்துடும். இப்போ ஹரிஜாண்டலாக 5, வெர்டிக்கலாக 5, 25 பிசிபி நமக்கு வரும். திருப்பி எகைன் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலை பிடிஎஃபாக சேவ் பண்ணும். இப்போ இங்கே ஃபைல் நேம் கேட்கும். நாம் ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுத்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெகுலேட்டட் பிசிபி அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டட் பிசிபி இங்கே சேவ் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நமக்கு அந்த பிசிபி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதை நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். அதை ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண பிசிபி நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிசிபி. இப்போ இதை நீங்கள் பென்ட்ரைவில் கொண்டு போய் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து ஃபோட்டோ பேப்பரில் லேசர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறணும். சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணதை இந்த மாதிரி ஃபோட்டோ பேப்பரில் லேசர் பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணி இப்போ இதில் இந்த ஒரு செக்ஷனை கட் பண்ணி இந்த அளவுக்கு இந்த காப்பர் போர்டில் எவ்வளவு வேணுமோ அதில் இந்த ஒரு பிசிபிக்கு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து அது மேலே இதை வச்சு இந்த பிரிண்ட்டை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிசிபி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் முதல்ல இப்போ இந்த பிசிபியை எமரி சீட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதன் மேலே இது மாதிரி கட் பண்ணி இதில் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிற பிசிபியை இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அதை உள்ளே வச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடுவோம். ஃபோல்ட் பண்ணிட்டு இதுதான் நமக்கு அந்த ஃபோட்டோ பேப்பர் இருக்கிற பேஜ். இதை அப்படி வச்சுக்கிட்டு இது மேலே அயன் பாக்ஸ்கிட்ட ஹீட்டு கொடுத்தோம்னா அயன் பாக்ஸை வச்சு ஹீட் கொடுத்தோம்னா நல்லா ஹீட் பண்ண பிறகு கையில் தொட முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை அப்படியே தண்ணியில் டிப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் டிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே உள்ள பேப்பரை மட்டும் தனியாக வந்துடும்.
இந்த மாதிரி பவுலில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கிட்டு, இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தாக்கா இந்த எட்சிங்னு சொல்லக்கூடிய அந்த தேவையில்லாத காப்பர், இப்போ இதில் நமக்கு எக்ஸ்போஸாக இருக்கிற காப்பர் பூரா டிசால்வ் ஆகணும், எல்லாமே கரைஞ்சி போகணும். அது கரைஞ்சி போகிறதுக்காக நாம் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்குன்னாச்சுன்னா நம்ம டீ கிளாஸ் சூடு அந்தளவு இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபெர்ரிக் குளோரைடு, இந்த ஃபெர்ரிக் குளோரைடு கிறிஸ்டலை இப்போ இந்த வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கிறோம். டிசால்வ் பண்ணிவிட்டு இதை உள்ளே டிப் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா இது அப்படியே எட்சிங் ஆரம்பிக்கும். இந்த தேவையில்லாத காப்பர் டிசால்வ் ஆகிறதுக்கு இதை வந்து நாம் இந்த பவுலை அப்படியே வந்து வெயிலையும் வைக்கலாம். நல்லா வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் மேலே ஹீட்டு கிடைக்கும். வெயிலில் இதை வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த எட்சிங் ஆகி நமக்கு வேணுங்கிற அந்த கருப்பு ட்ராக் மட்டும் இருக்கும், மற்றது எல்லாமே இந்த ஆசிட்டில் கரைஞ்சிரும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், கம்ப்ளீட்டாக எட்சிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பிளாக் கலரில் உள்ளதை நம்ம தின்னர்கிட்ட க்ளீன் பண்ணணும். வாட்டரில் நல்லா 2-3 தடவை ரின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த கோட் போகணுங்கிறக்காக நம்ம தின்னரை வச்சு தொடச்சிட்டோம்னா நமக்கு இந்த கருப்பு கோட் போயிடும். இப்போ இதுக்கு தேவையான இடத்துல இந்த ஹோல் போட்டோம்னாக்கா இந்த பிசிபி நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தேவையான ஹோல் போட்டோம். இப்போ அதை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். அப்படியே நம்ம அந்த காம்பனண்ட்லாம் இதில் வந்து இன்சர்ட் பண்ணி இதில் நம்ம சால்டர் பண்ணி பயன்படுத்தலாம். பாருங்கள், இது வந்து நம்ம 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் டிசைன் பண்ணது. இப்போ இதில் வந்து மேலே இது பாசிட்டிவ், இது கீழே நெகட்டிவ். இப்போ இதில் வந்து மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ், கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ அதே மாதிரி இது வந்து ரெகுலேட்டர் ஐசிக்கு உள்ளது. ரெகுலேட்டர் ஐசி இங்கே 4 டயோடு இதில் வந்து நம்ம அப்படியே ஃபிட் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும், எல்லாமே எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான பிசிபியை நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். இதே பிசிபி தான் இதுவும். இப்போ இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு பிசிபி அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா முடியும்னா இந்த சாஃப்ட்வேரில் முடியும். இப்போ அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.